ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூலை மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாத கிரகநிலைகள்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்துல முக்கிய விசேஷ தினங்கள் எதுவும் இல்லை. நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சகிப்புத்தன்மையும் உதவி மனப்பான்மையும் அதிக அளவு கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லியே உங்களை அப்படியே ஆக்கிட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவா கர்ண பகவான் மாதிரி என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி, யார் என்ன கேட்டாலும் உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்றது, நம்ம கிட்ட இல்லைன்னாலும் எப்படியாவது முயற்சி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பழக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் அதிக அளவுல இருக்கு. கடைசியில உயிரே வந்து கேட்பாங்க. சோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய தற்போதைய நிலைமை. நமக்கு நல்ல நேரம் வருமான்னு பார்த்து வெயிட் பண்ணி அதுவே பழகிருச்சு. நமக்கு நல்ல நேரம் எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி அதுவே பழகிருச்சு, ஓகே அப்படின்னு போய் சகிப்புத்தன்மையோட போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இப்போ அதிகம். ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உண்மையாவே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீங்க இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு உண்மையாவே நல்ல நேரம் வந்துருச்சு. ஸோ இனிமே யாரும் ஏமாற தேவையில்லை. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து டைரக்டா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ராசிநாதன் ராசியிலே ஆட்சியா இருக்கிறதும் சிறப்பு. நம்மளுடைய 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தமமா செவ்வாய் பகவான் பாக்குறதும் ரொம்ப சிறப்பு. சோ நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சக்சஸ் கிடைக்க போகுது. நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் அங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. உங்களுக்கு பினான்சியல் ரிலேட்டடா ஒரு நல்ல ஒரு உயர்வு, ஒரு பதவி கிடைக்க போகுது. சோ விருச்சிகராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்போ உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது. நிறைய விருச்சிகராசிக்காரர்கள் சரியான வேலை இல்லை அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இப்போ குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. பஞ்சம சனியால் அவஸ்தப்பட்டவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. ஆல்ரெடி அங்க சுக்கிர பகவானும் கேது பகவானும் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சுக்கிர பகவானுங்கிறது உங்களுடைய 7ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய விரையாதிபதி. செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க புதுசா ஒரு ஜாப் தேடி போறீங்க, புதுசா ஒரு வேலையை தேடி போறீங்க. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த வேலை உங்களுக்கு செட் ஆக போகுது, அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக போகுது. அதே மாதிரி வருமானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இவ்வளவு நாள் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அதே 2ஆம் இடத்தை பார்த்தாரு. உங்களுக்கு கரெக்டான பண வரவு, நான் ஒரு வேலைக்கு போறேன், மாதம் எனக்கு இவ்வளவு ஒரு இன்கம் வருதுன்னு சொல்லி கரெக்டான பண வரவு இல்லையே தவிர அதுக்காக உங்களுடைய தனாதிபதி உங்களை கைவிற்றல. ஆனா இப்போ உங்களுடைய தனாதிபதி உச்சமாயிட்டாரு. விருச்சிகராசிக்காரர்களுடைய நம்பர் 1 யோகக்காரரான குரு பகவான் உச்சமானதே அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் முழுக்க நன்மை. சோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்க நீங்க ஒரு நாள் பீக்ல போய் நிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி கொடுக்க போறாரு குரு பகவான். நீங்க இழந்த அத்தனை பணங்களும், இழந்த அத்தனை மரியாதைகளும், பெண்களா இருந்தா உங்களுடைய நகைகளை முழுக்க கொண்டு போய் பேங்க்ல வச்சிருப்பீங்க. சோ எல்லாமே நீங்க திருப்ப போறீங்க, மீட்ட போறீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க எவ்வளவு படிச்சாலும் மறந்துடும். கரெக்டா எக்ஸாம்ல போய் உட்கார்ந்ததுமே இந்த கொஸ்டின் நம்ம படிச்சோமா, இந்த சாப்டர் நம்ம படிச்சோமா அப்படின்னு தோணும். ஆனா நைட்டு ஃபுல்லா அந்த சாப்டர் தான் விழுந்து படிச்சிருப்பீங்க. சோ தூங்கி எந்திரிச்சு அத்தனையும் மறந்துருக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அப்படி இல்லை. நீங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் மார்க் குறைஞ்சதோ, எந்த விதத்துல எல்லாம் மார்க் பெர்சன்டேஜ் கம்மியானதோ, மறுபடியும் அப்படியே அது டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆக போகுது. நிறைய பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இப்ப பலன் கிடைக்க போகுது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவிகள் கூட ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பீங்க, நான் இன்னும் எத்தனை எக்ஸாம் தான் எழுதுறதுன்னு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் உச்ச குருவினுடைய பார்வை கிடைக்குது. அதே மாதிரி அரசாங்க கிரகம் சூரிய பகவானும் அதே முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இப்போ அரசாங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க இந்த மந்த் எழுதுற எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். புதுசா நிறைய பேர் உங்களை அரசியல்ல இன்வால்வ் பண்ணிப்பீங்க. தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி அனுகூலம், அப்பாவினுடைய சப்போர்ட் இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தைய பத்தின கவலை இருந்தது. ஒரே ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு 2ஆவதா குழந்தை வேணும்ன்ற கவலை, அல்லது திருமணமாகி 5 வருடங்கள் 10 வருடங்கள் ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்ற கவலை, அல்லது குழந்தை இருக்கிறவங்களுக்கு கூட அந்த குழந்தை ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் அதனால குழந்தைகள் மேல கவனம் செலுத்த வேண்டியதான ஒரு கவலை. சோ குழந்தை பத்தி ஏதாவது ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது.
ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ சனி பகவான் வந்து ஜென்ரலா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பகவான் பஞ்சம சனியா அங்க அமர்ந்திருக்கும் போது ஒரு சில அனுபவங்களை கொடுத்தாரு, ஒரு சில கஷ்டங்கள் கொடுத்தாரு. இப்ப குரு பகவான் சனி பகவானை பார்க்கும்போது இந்த அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தது, பூர்வீக சொத்துல வில்லங்கம் இருந்தது, ரொம்ப நாளா பிரிக்க முடியாம கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பா இந்த இயர்ல சால்வ் ஆயிடும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேல விழ விழ இந்த அத்தனை ப்ராப்ளங்களும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். அதே மாதிரி நீங்க ஒரு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வரும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்த அதிபதி தான் சனி பகவான், அவருக்கும் குரு பகவானுடைய பார்வை. அப்போ உங்க பூர்வீகத்திலே நீங்க ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்த அதிபதியும் உங்களுடைய விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஜென்ரலா 10ஆம் இடம்ங்கிறது இயற்கை சுபர்களுக்கு ஏற்ற ஸ்தானம் இல்லை. ஆனா ஆல்ரெடி அங்க கேது பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ராசிநாதனுடைய பார்வை சுக்கிர பகவான் இருக்கு, அதனால பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க விரையாதிபதியும் அவர் தான். அப்ப நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு விரயம் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து டைரக்டா 4ஆம் இடத்தை தான் பாக்குறாங்க. அப்போ ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். ஒண்ணு காரா இருக்கலாம் அல்லது வீடா இருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுக்கிர பகவான் பார்க்கும்போது காரா இருக்கலாம். செவ்வாய் பகவானுடைய பார்வையை வாங்கி சுக்கிர பகவான் பார்க்கும்போது வீடு கிடைக்கலாம். ஸோ ரொம்ப நாளா எனக்கு வீடு தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வீடும், காருன்ற ஒரு விஷயம் லக்ஸரி ஐட்டம் அப்படிங்கிறதுல இருந்து மாறி ஒரு பேசிக் நீட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துருச்சு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் கார் வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி இப்ப நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் விருச்சிக ராசியான உங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. செவ்வாய் பகவானுக்கு மங்களகாரகன் ஒரு பேர். 2 கிரகங்களும் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுடைய அத்தனை பேர் வீட்லயும் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்த அதிபதியும் கூட. இப்ப அவரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் பார்வையா அவங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கிடைக்கிற வருமானம் கிடைக்கலாம், அயல் நாட்டு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறதுக்கு கூட அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா வாடகை வருமானம் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங்ல இருந்ததுன்னா அந்த வருமானம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது விருச்சிக ராசிக்காரர்களுடைய சகோதர வர்க்கத்தின் மூலியமா ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய 8ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. ஜென்ரலா 8ஆம் இடத்த அதிபதி 8ல் ஆட்சியா இருக்கிறதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா ஆயுள் ஸ்தானம் வலுவாகுது. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்ல தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நமக்கு இதாயிருமோ அதாயிருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லயே உங்களுக்கு பாதி வாழ்க்கை போயிருக்கும். ஸோ ஆயுள் ஸ்தானம் வலுகிறது. உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்க அதுலலாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிக அளவுல டக்குன்னு கோவம் வந்துடாது. ஆனா கோவம் வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஸோ இந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்களை பார்க்கறதுனால கோவங்கிற விஷயம் இன்னும் அதிகமா தூண்டிவிடும். நீங்க எவ்வளவு நாள் ரொம்ப பொறுமையா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல போயிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. நம்ம குனிய அதிகமா கொட்டிட்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு விதத்துல ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி பொங்கி எழக்கூடிய ஒரு காலநிலை ஏற்படலாம். ஸோ செவ்வாய் பகவான்னா முழுக்க முழுக்க கோவம். அப்ப கோவத்தை முழுக்க நீங்க கட்டுப்படுத்தணும். இவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடணும். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்க 2ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப முகம்ன்ற விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படலாம். அல்லது உங்களுடைய வருமானத்துல தற்சமயம் தடை ஏற்பட்டு திரும்ப கிடைக்கலாம். ஆனா 2ஆம் இடத்த அதிபதி உச்சமா இருக்காரு. உங்களுக்கு பண வரவு, புதிய தொழில் வரவு, அயல்நாட்டு வருமானம், வாடகை வருமானம் இதெல்லாம் கிடைக்க போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கும். இது மட்டும் இல்ல 8ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சியா இருக்காரு. 8க்குடையவர் ஆட்சியா இருக்கிறதுனால சடனா கீழே மேல விழுறது வைக்கிறது, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும், ஹெல்மெட் போட்டு போகணும், நம்ம லைசன்ஸ் கையில வச்சுக்கணும், டாக்குமெண்ட்ன்ற விஷயத்துல முழுக்க கவனமா இருக்கணும். இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அவரை போய் ஒரு தடவை கிரிவலம் வந்து பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.